குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம கூட வந்து பெஸ்டிங் தம்பி இருக்காரு. என்னன்னா இன்னைக்கு பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ பேரலோகிராம் லா எப்போ யூஸ் பண்ணுவோம் சார்? 2 ஃபோர்ஸஸ் இருக்கும்போது அதோட ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கும். ஆமாம், 2 ஃபோர்ஸ் இருக்கும்போது அதோட ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்பிட்ரரி பாடி, இது ஒரு பாடி அப்படியே இது பண்ணோம். இதில் வந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதை வந்து நம்ம செல்லமாக வந்து பி, அப்புறம் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது வந்து கியூ அப்படின்றது இது பண்ணோம். பி அண்ட் கியூ தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பி அண்ட் கியூ ஆக்ட் ஆகும்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, பியை வந்து அங்கே இருக்கிற மாதிரி வரையணும், கியூவும் வந்து அதை வரையணும். ஸோ இது 2 தான் ஆக்ட் ஆகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடியில் ஆக்ட் ஆச்சு 2 ஃபோர்ஸ், அந்த 2 ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணணும், லைன் டயக்ராம் வச்சு வரையணும். ஸோ வி ஹேவ் டு ட்ரா த parallel lines. இந்த பிக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இது பண்ணால், அப்புறம் கியூக்கு இது கியூ. ஸோ பேரலாக வரைஞ்சிக்கணும் வச்சுங்களேன். அப்போ இதோட டயகனல் வந்து இட் வில் கிவ் த ரிசல்டன்ட் அப்படின்றாங்க. ஸோ வந்து 2 ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆச்சுன்னா, 2 ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆச்சுன்னா, அதை பேரலோகிராமோட 2 சைடாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதோட டயகனல் வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்ட்டு தான் வந்து இது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, வி ஆர் எக்ஸ்டெண்டிங் த லைன். இது வந்து ஓ அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா இந்த ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணி டி வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ இதோட இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வந்து ஓடிசி தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஓடிசியில் ஓசி ஹைபாட்னியூஸ், ஓடி வந்து அட்ஜசன்ட்டு, டிசி வந்து ஆப்போசிட். ஸோ இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்ட்டு வச்சுக்கணும். அப்போ இந்த ரிசல்டன்ட்டுக்கும் ஹரிசாண்டலுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. இப்போ நம்ம நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கணும். இது 2 தான் ஃபார்முலா. ஸோ ஆரை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர். இல்லாட்டி இங்கே ஆருக்கு வேலை வந்து நம்ம வந்து ஓசி ஸ்கொயர் கூட வச்சுக்கலாம். பித்தாகரஸ் தியரம் படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓடிசியில் ஓசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ப்ளஸ் ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஆமாம், ப்ளஸ் டிசி ஸ்கொயர் அப்படின்ட்டு தெரிஞ்சுது. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், இது பி அப்படின்னா இதுவும் கியூ தான். ஸோ இதுவும் தீட்டா தான். ஏன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். அப்போ ஏடி வந்து கியூ காஸ் தீட்டா, டிசி வந்து கியூ சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ ஓடி வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர், டிசி வந்து கியூ சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்றாங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் காஸ் தீட்டா. இங்கே வந்து கியூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ இருக்குது அப்படின்னா இந்த ஓசின்றது ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா ப்ளஸ் இது கியூ ஸ்கொயர் காமன் எடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து என்ன வரும் அப்படின்னா 1 ஆகிடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 ஆகிடும். அதை விட்டு விட்டுலாம். அப்போ இது மட்டும் மிச்சம் இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா அப்படின்வாங்க. tan ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை, அட்ஸ் ஆப்போசிட் வந்து சிடி பை ஓடி. அப்போ சிடி வந்து கியூ சைன் தீட்டா, அகைன் ஓடி வந்து பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் வந்து ஆல்ஃபா. இது வந்து திஸ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் திஸ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த 2 ஃபார்முலாவும் அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் கேட்குற ஃபார்முலா. இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்போ நமக்கு 60 ஃபார்முலா இன்ஜினியர் மெக்கானிக்ஸில் முக்கியம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, 60ல் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சொல்லியிருக்கோம் ஒரு ஃபார்முலாவை லேர்ன் பண்ணிடுவோம். இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, 2 ஃபார்முலாவில் நமக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதான் வந்து பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸோட இம்பார்ட்டன்ட். பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் படி என்னென்ன கற்றுக்கிட்டோம், ரிசல்டன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கான ஃபார்முலா. ரிசல்டன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா ப்ளஸ் கியூ ஸ்கொயர் அப்படி சொல்கிறாங்க.
டைரக்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா q sin theta divided by p plus q cos theta அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பெஸ்டின் தம்பி வந்து 2 ஃபார்முலா நம்ம கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ சார்.